ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் பற்றின வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஒரு கோட் வேர்டு மாதிரி அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜிக்கான ஒன்லைனர் PDF ப்ளஸ் 50 PYQ vocabs, அதாவது ஏஐல ஜென்ரேட் பண்ண 50 PYQ vocabs அந்த வேர்டு இருக்கும், அதோட மீனிங் இருக்கும், அதுக்கான ஒரு ஏஐ இமேஜ் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு 50 PYQ vocabs இருக்க மாதிரியான பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்கா அப்படின்னா மெயினாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? மெயினாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு எக்ஸாம்ல எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எந்த எக்ஸாமையுமே நம்ம கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பேரியர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ் தான் நமக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் நிறையா படித்தாலும், நான் உட்காந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறேன், நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி எல்லா டாப்பிக்கும் ஒரு தடவை படிச்சுட்டேன், எனக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கிறேன், இருந்தாலுமே என்னால் பெட்டராக ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா மற்ற 3 சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்கோர் பண்ணுறேன், ஆனால் இதில் ஸ்கோர் பண்ணனால என்னால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறதும் நிறைய பேர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகே, அப்போ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சில ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஜென்ரல் அவேர்னஸை அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? இப்போ 25 கொஷின்ல நம்ம ஒரு 18 கொஷின் போடுறோம் அப்படின்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஜிஎஸ்ல எல்லாராலையும் 18 கொஷின் போட முடியாது. ஒரு சிலரால தான், அதுவும் ரொம்ப நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 18 கொஷினுக்கு மேல அப்படிங்கறத போட முடியும். அந்த 18 கொஷினுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். எதனால இப்ப நம்ம இந்த ஜெனரல் அவேர்னஸ் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறது சிஜிஎல்ல வரனால நீங்க இப்ப சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்லயும் அதிகமான கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணணும், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா. ஜிஎஸ்லயுமே நீங்க ஒரு 18 கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்னால ஆப்டிடியூட்ல கம்மியா இருந்தாலும் ரீசனிங்ல கம்மியா இருந்தாலும் அதை எங்க மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்க எடுக்கிற விதத்துல மேனேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க ஒரு எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் கண்டிப்பா என்ன வேணும், இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அதிகமா ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். அதனால எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் 20-80 ரூல். அது என்ன 20-80 ரூல் அப்படின்னா, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 80% ஆஃப் த கொஷின்ஸ், எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 80% ஆஃப் த கொஷின்ஸ் நம்மளோட 20% ஆஃப் த சிலபஸ்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கறது எப்படி இருக்கு அப்படின்னா, கேட்கக்கூடிய 80% கொஷின்ல 20% சிலபஸ்ல இருந்து தான் வருது. ஓகேவா? அப்ப நம்ம எல்லாத்தையும் உட்காந்து மாங்குன்னு படிக்கிறோம், ஆனா அவங்க கேட்கறது என்ன, வெறும் 20% சிலபஸ் தான். முதல்ல அந்த 20% சிலபஸை நம்ம தனியா பிரிச்சு எடுக்கணும். ஓகேவா? அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறது, அது எப்படி முதல்ல நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கண்டென்ட்டை படிக்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஐவிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஐவிசி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடான பிஒய்க்யூ எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதுக்கான பெஸ்ட் சோர்ஸை எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பினாக்கிள் பிஒய்க்யூ புக். ஓகேவா? பினாக்கிள் பிஒய்க்யூ புக் நீங்க வாங்கி அதுல டாபிக் வைஸ் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க பாலிட்டியில ப்ரியாம்பிள் படிக்கிறீங்க, ப்ரியாம்பிள் படிச்சுட்டு ப்ரியாம்பிள் ரிலேட்டடா என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அது ரிலேட்டடா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் படிச்சு அது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? இருக்கிறதுலே எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம முதல்ல பிரிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பிரிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தனியா ஒரு செஷன் மாதிரி கொண்டு போறேன். ஓகேவா? அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜிஎஸ்க்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிஎஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு போறோம். ஓகேவா? இந்த ஜிஎஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒன்லைனர் பிடிஎஃப். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் மற்ற பிடிஎஃப்லாம் நம்ம கோர்சஸில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்டி பேட்ச், ட்ரீம் பேட்ச்,
இல்லைன்னா இந்த கடைசியாக ரிவிஷன் சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஒரு 100 ரூபீஸ்க்கு ஒரு ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சிஜிஎலுக்கு. அந்த ரிவிஷன் சீரிஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே சரி இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பிரித்து அதில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு டாபிக்னு எடுத்தால், ஒரு ஏன்ஷியன்ட் இன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்தால் அதில் ஒரு 5 டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த 5 டாப்பிக்கில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பிரித்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஎஸ்க்கு ஒன்லைனர் பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் நம்மளோட எந்த பேட்சில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்லைனர்னு ஒரு பிடிஎஃப் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த பயாலஜிக்குள்ளே பாட்னி, ஜுவாலஜி ரெண்டுக்குமே கண்டென்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரி, இந்த 4 டாப்பிக்கும் நம்ம பிடிஎஃப் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோடது. இதில் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னா அதில் எது முக்கியமான டாபிக் கண்டென்ட்டோ அது மட்டும் இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், நம்ம உள்ளே உட்காந்து டெப்த்தாக படித்தோன்னா ஒரு 10 பேஜ் 20 பேஜ் வரும். ஆனால் அந்த 10 பேஜில் படித்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு வந்து எங்கள் மொஹஞ்சதாரோவில் அந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் எடுத்து இப்போ ஹிஸ்ட்ரிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இது வந்து பாலிட்டியோடது. பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இதில் கவர் ஆயிரும். ஆனால் அந்த கவர் ஆனதுக்குள்ளேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இது வந்து ஜுவாலஜியோடது. ஜுவாலஜி, பாட்னி ரெண்டுமே. ஓகேவா? ஜுவாலஜியோட இமேஜஸோட எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்கும் போதுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இது எல்லாமே ஜுவாலஜி. அடுத்தது பாட்னிலையுமே அந்த கண்டென்ட் அது ரிலேட்டடான இமேஜஸோட தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பிளான்ட்ஸில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை படிச்சுட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இமேஜில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் மெயினாக இதோட மோட்டிவே. வெறும் ஒன்லைனராக மட்டும் கொடுக்காம அது ரிலேட்டடான இப்போ கடைசியில் எல்லாத்தோட கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாட்னி ஒன்லைனர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் படித்ததுலேயுமே எது அதிக இம்பார்ட்டன்ட், எது அதிகமாக எக்ஸாமில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பாயிண்ட் கடைசியில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதையே நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே போதும். உங்களால் எல்லா கண்டென்ட்டையும் என்னால் படிக்க முடியல, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? எல்லா கண்டென்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ கெமிஸ்ட்ரி, இது மாதிரி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ், பீரியாடிக் டேபிள், எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும் நீங்கள் புக்கில் படிக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே இதில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் புக்கில் ரொம்ப எலாபரேட்டிவாக படிப்பீங்க, இதில் நமக்கு ஒன்லைனர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் அந்த பிடிஎஃபோட மெயினான கண்டென்ட். அதில் எப்படி இருக்கும்னு நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இது கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது போக இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் சீரீஸ்லேயே கொண்டு போயிட்டுருக்கோம். மற்ற டாபிக்ஸ்ல மற்ற பேட்சஸ்லையுமே இருக்குது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஜான்வரி 2026 இதோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஒவ்வொன்றுமே அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஜான்வரி 2026, பிப்ரவரி 2026, மார்ச் 2026, டிசம்பர் 2025 இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்பில் இதையுமே நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. இது என்ன பண்ண போகிறோம் இந்த ஒர்க் ஷாப்பில் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்து அதை டெய்லி டெஸ்ட் மாதிரி கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் ஒர்க் ஷாப்புக்கு ஒரு டெஸ்ட் கொண்டு போயிருந்தோம், அது மாதிரி தான் இதுவும் கொண்டு போக போகிறோம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முன்னாடி சோர்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நான் கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் படித்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு சோர்ஸை முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு. அந்த ஒன்லைனர் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும், நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட படிச்சுக்கலாம். ஓகேவா? அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஓகேவா? டெய்லி டார்கெட் கொடுத்து டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். அந்த பிடிஎஃப்ஸை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜீனியஸ் எஸ்எஸ்சி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அந்த ஆப் இல்லை அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இந்நேரம் அந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பிடிஎஃப்பும் வேணும்னா நீங்கள் ரிவிஷன் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 2 months தான் வேலிட்.
உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக வேணும், என்னால் ஒரு 99 தான் பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட் எல்லாமே ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஜிஎலுக்கு நம்ம ஒரு பேட்ச் இருக்குது, ஓகேவா, ஜிஎஸ்டி பேட்ச். இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதோட ப்ரைஸ் 299 இருக்கும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர எல்லா பேட்சும் ஃப்ரீ, எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 year வேலிடிட்டி இதோடது. ஓகேவா, இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த பிடிஎஃப் மட்டும் தான் வேணும், ஃப்ரீ பிடிஎஃப் தருவேன்னு சொன்னீங்களா, அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா நம்மளோட ஜீனியஸ் எஸ்எஸ்சி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜிஎஸ் பிடிஎஃப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, அது நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பிடிஎஃப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் தான் வச்சுருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது ஜிஎஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது ரொம்ப முக்கியம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த 20% சிலபஸை நம்ம படிக்கணும். அந்த 20 சிலபஸ் படித்து தான் நம்ம என்ன பண்ணணும், 80% கொஷினை போட போகிறோம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 20% சிலபஸை பிரித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ் ஒன்லைனர் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதை டெய்லி படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது போட போகிறோம். ஓகேவா, அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜிஎஸ்ல நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது கொண்டு வந்துடலாம். ஓகேவா, இது போக நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இதுவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அதனால் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேறு ஏதாவது ஜிஎஸ் ரிலேட்டடாக டவுட் இருக்குது, ஏதாவது ப்ரிப்பரேஷன் டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேவா, இல்லை எனக்கு இன்னும் இந்த ஜிஎஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும், இன்னும் அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.